guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி நம்ம அக்யூரஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ கான்செப்டோ எதுவுமே இருக்காது. இது வந்து முழுக்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இந்த மார்க்கெட் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது செல்லர்ஸ்க்கான மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் பையர்ஸ் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னா, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ அங்கே தான் பையர்ஸ் வின் பண்ண முடியும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாகவும் எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருப்பாங்க. லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்து ஈஸியாக நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எந்த டைமில் என்ன நடக்கும், எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கற்றுக்க முடியும், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ராடல், ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஸ்ட்ராடல் இருக்கா, ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கான்னு ஆக்டிவ் கான்டாக்டை போய் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ப்ரீமியத்தை கால்குலேஷன் பண்ணி பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? இந்த லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் நடக்க போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுக்குற ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே வந்துடுது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் மற்றபடி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும், அதாவது இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கலு, ஸ்ட்ராடலு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குற இந்த ஆப்ஷனோட நம்ம அட்வான்ஸில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த செட்டப்பில் எடுக்கக்கூடிய இந்த என்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடும். அதாவது எல்லாமே நான் சொல்கிறது வந்து டோட்டல் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தங்க அவங்கவுங்க யூடியூப்பில் அவங்கவுங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க இந்த மாதிரி ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல் அந்த மாதிரி, ஒருத்தங்க ஆப்ஷன் செயினை வச்சு, ஒருத்தங்க இந்த காமா, டெல்டா வேல்யூ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுலாம் ஒருத்தர் பண்ண முடியுமா அக்யூரஸியாக அப்படின்னு அதாவது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் நம்ம இதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒரு சாதாரணமாக ஒன்றுமே ஆப்ஷனை பற்றி, எந்த ஆப்ஷன் செயினை பற்றியோ, ஸ்ட்ராங்கலை பற்றியோ, ஸ்ட்ராடலை பற்றியோ, ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனை பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். இதில் எல்லாமே அடங்கிடுது. டோட்டலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில், நீங்கள் எடுக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உள்ளே அடங்குந்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதில் எல்லாமே இன்பில்ட் ஆகிடுது அப்படின்ட்டு தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே, நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இத்தனை வருஷத்தில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் எல்லாமே இன்பில்ட் ஆகிடுது அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போய்லாம் நீங்கள் படிக்கணும்னு கிடையாது. இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றுத்துலேயே வந்து அட்வான்ஸில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயே, 2 விஷயத்துலேயே நீங்கள் எல்லா விஷயமும் உள்ளே அடங்கிடுது. எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராடல், ஒரு லாங் ஸ்ட்ராடலோ, ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலோ, ஒரு ஸ்ட்ராங்கலோ உருவாகுது, மேலே போகுது, கீழே வரப்போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் போகுதுன்றது எல்லாமே அது உள்ளேயே அடங்கிடுது. ஓகேங்களா? அப்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆக போகுது. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜிலே அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லோரும் வாங்குகிற ஒரு ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம். மற்றவங்கள மாதிரி 25,000, 50,000, 30,000 அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு வாங்குகிற ஈஸியான ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம்.
ஓகேங்களா? ஓகே, இது எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த ப்ரைஸ்லேயே இருக்குது இன்னும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா 25,180 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன எப்போதுமே ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் பேச நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தது. அதாவது 25,198 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, டோட்டல் மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து 25,150, 25,100ன்ற காலும், மேலே பார்த்தீங்கன்னா 25,200, 250 புட்டும் தான் இந்த மணி. இந்த மணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால தான் இது சொல்கிறோம். ஓகேங்களா? எப்போதுமே இந்த மணி ப்ரீமியம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் க்ரியேட் ஆகிருக்கோ அதில் தான் நம்ம போய் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்ம செட்டப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் பாசிட்டிவ் நம்பது ஃபஸ்ட்டு போய் நம்ம எப்படி இருந்தாலும் காலை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 25,100 அப்படின்ற காலை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கானோ எப்போவுமே மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணணும். மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கானா அது மாதிரி ப்ரீமியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சேம் அதே சினாரியோவில் தான் இருந்தது. 15 மினிட்ஸில் அதே சினாரியோவில் தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போது இவன் கண்டிப்பாக வந்து இது வந்து ஆக்சுவலாக இது நம்மளோட ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுத்தால் தான் சேஃபே நம்மளுக்கு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் நம்மளுக்கு எதுவுமே மீட் ஆகலாம் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இது வந்து ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகிருக்கு. எல்லாமே தெளிவாக இருக்குது. இதில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே எல்லாமே தெளிவாக இருக்குது. தெளிவாக வந்து புல் பேக் ஆகிறான் பாருங்கள் இந்த இடத்துல 9:50. ஓகேங்களா? கரெக்டாக அழகாக மேலே போகிறான். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போகுமா போகாதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் 150 நம்மளை என்ட்ரி, 165 வெளியே வந்துடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில்லேயே போயிடுச்சு அது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஒரு 20 பாயிண்ட்டே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் 15 பாயிண்டில் கட் பண்ண நினச்சா கூட ஒரே கேண்டிலில் போனதுனால அது எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட் போனஸ் மாதிரி கிடச்சிருக்கும். நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரைவிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணும்போது இந்த போனஸ் பாயிண்ட்டே எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இவ்வளோ பாயிண்ட்ஸை பிடிக்க முடியும். அது 1:3 போதா 1:2 போதான்னு தெரியாது. 1:2 போனாலும் நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தான். ஓகேங்களா? அது இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லை. 1:2 வந்தாலே அது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆனாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது. 2வது என்ட்ரி போய் திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. இதுதான் டிசிப்ளின். இதுதான் வந்து கரெக்டான ட்ரேடு. இதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது. வேர்ல்டில் இருக்க எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் 80% தான் அக்யூரசி. 80% நடக்கும், 20% நடக்காமையும் போகலாம். அப்போது நடக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால நம்ம கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டான டிசிப்ளினும் ட்ரேடும் பண்ணால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியுமே. இது ரொம்ப முக்கியம். இதில் ஸ்ட்ராட்டஜியோட இதில் வந்து டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமே. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி இல்லைனா கூட நீங்கள் இதை வச்சு கூட ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் ஸ்ட்ராட்டஜி சேரும்போது இன்னும் அக்யூரசி அதிகமாக போகும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் புல் பேக் ஆகுது காலு. அப்போ அந்த இடத்துல இந்த மணி யாருன்னு பார்த்திங்கன்னா 25,200 புட்டு தான். அப்போ புட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு 100ன்ற அவனோட அட்வான்ஸ் லெவலை தாண்டி அவனோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் போனான். இதில் ஒரு சின்ன ஒரு க்ளூ, ஒரு அட்வைஸ் மாதிரி. இப்போ இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, இன்னொன்று அட்வான்ஸ் லெவல் அந்த மாதிரி இருக்கும்போது இவனை நீங்கள் எடுக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன். இவன் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் வரைக்கும் இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். அங்கே கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவன் பர்ஃபார்ம் பண்ணால் மேக்ஸிமம் ஓப்பனே தாண்ட முடியாது. ஓகேங்களா? அவன் வீக்கானால் தான் இதை உடச்சிட்டு இது வரைக்கும் போவான். அவன் வீக் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இவன் வந்து ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரும்போது அவனை போய் எடுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஈஸியான ஒரு என்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? நீங்கள் அவன் புல் பேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணவே தேவையில்லை. அவன் புல் பேக் ஆகிறானோ இல்லையோ, இவன் ஓப்பனுக்கு மேலே போயிட்டு கீழே உடைக்கிறான் பாருங்கள். அப்போ டோட்டல் வீக் ஆகிறான். ஒரு ஓப்பனை தாண்டி இங்கே க்ளோஸ் வைக்கிறான். இவன் எப்படி இருந்தாலும் ஓப்பனை தாண்ட மாட்டான்னு தெரியும். ஆனால் தாண்டி க்ளோஸ் வச்சாலும் அது ஃபேக்கு தான்.
ஓகேங்களா. ஏன்னா கால் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவன் ஸ்ட்ராங்காக ஆக முடியாது. அவன் வீக் ஆனால் தான் இவன் ஸ்ட்ராங் ஆவான். ஓகேங்களா. அப்போ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட். அப்போது இதை கீழே உடைக்கும் போது டோட்டலாக வீக் ஆகணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது இவன் இங்கே கீழே உடைக்கிறான். அப்போது கரெக்டாக 9:55. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய வாட்டி நடக்கும். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் அதை போய் தொட்டுட்டு வரும்போது நம்ம அவன் ஆப்போனண்ட்டை எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். எஸ்டர்டே லோயோ ஐயோ கீழே உடைக்கும் போது. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், அதே 9:55க்கு தெளிவாக வந்து புல் பேக் ஆகணும் பாருங்கள். அவன் வந்து ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே உடைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடுது அவன் இதுக்கு மேலே போக முடியாது. அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிற காலே தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், கால் வந்து வீக் ஆக மாட்டான்றது உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிருச்சு. அப்போ 9:55க்கு இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். இவன் கரெக்டாக எக்ஸாக்ட் எங்கே இருக்கான் பாருங்கள், புல் பேக்கில் இருக்கிறான் அந்த டைமில் 9:55. ஓகேங்களா. அப்போது எதுக்கு மேலே இருக்கான் அவன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தெளிவாக புல் பேக்கில் இருக்கிறான். அவன் டோட்டலாக வீக்காக ஆகிட்டான். இருந்தாலும் ஓப்பனை தாண்டி இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டான், வீக் ஆகிட்டேன் நான், இது மேலே என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது சொல்லிட்டான். அப்போது இந்த என்ட்ரி எவ்வளோ அக்யூரஸியான என்ட்ரி யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் என்ட்ரியை மிஸ் பண்ணாமல் இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ட்ரெண்ட் என்ட்ரி நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ட்ரெண்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மார்க்கெட்டில் நடத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும். யாருனா ஒருத்தர் லாஸ் ஆனால் தான் இன்னொருத்தர் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது ட்ரெண்ட் என்ட்ரின்றது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை ஏமாற்றி எடுத்துன்னு போகிறது தான் மார்க்கெட்டோட வேலை. ஓகேங்களா. ஆனால் என்ன ஏமாத்தினாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தெரிஞ்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை டவுன் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை மேலே போகிற மாதிரி ஒரு 9:50 வரைக்கும் மேலே எடுத்துன்னு போகிறான் புட் ஆப்ஷனை. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன், எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன், கண்டிப்பாக அதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த டைமில் அவன் வீக் ஆன உடனே நம்ம ட்ரெண்டில் இருக்க கால் ஆப்ஷனை எடுக்கலான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி அது. இன்னொன்று இவன் மேலேயே தான் இருக்கான், வீக்கே ஆகலை. ஓப்பனையும் கீழே உடைக்கல, எஸ்டர்டேயும் கீழே உடைக்கல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் மேலே இருக்கான், அட்வான்ஸ் லெவலுக்கும் மேலே இருக்கான், எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்கான் இவன். அப்போது இவன் வீக் ஆகலைன்னும் போது அவன் அதை தொட்டுட்டு ரிட்டன் ஆகும்போது இவனை பிடிச்சிருந்தால் சூப்பரான ப்ராஃபிட் தட்டிடலாம். அதாவது 150 160 எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள், 80 பாயிண்ட்டு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 10 நிமிஷத்தில். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் தான். அதாவது இதில் ஸ்ட்ராடலும் மிக்ஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்கல் எல்லாமே எல்லா விஷயமும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் கால்குலேஷன் அண்டு எல்லாமே நான் சொல்கிறது டோட்டல் A to Z. நீங்கள் யூடியூப்பில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ மீட்டிங் பாயிண்ட்டு அது இதுன்னு எல்லாமே இதில் மிக்சிங் ஆகிருக்கு. அப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இது மேலே போகும். அதை நம்ம ஈஸியாக ஒரு ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணிட்டோம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இது அவ்வளோதான். எஸ்டர்டே லோவை புட் ஆப்ஷன் கீழே உடச்சிட்டான்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயை உடச்சி மேலே தான் போய் ஆகணும். அதான் ரூல். மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருந்ததுன்னா அது அப்படி தான் நடக்கும். பெரும்பாலும் 10ல் 8 ட்ரேட் அப்படி தான் நடக்கும். 2 ட்ரேட் வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். அதுக்கு தான் இதில் தெளிவான மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ட்ரேடாக மாற முடியும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரேடு தான் கைஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2வது இதை உடச்சி கீழே வந்துருக்கேன். அதில் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக இங்கே தான் என்ட்ரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா எஸ்டர்டே கீழே உடச்சி அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சா தான் நம்மளுக்கு, ஓப்பனை கீழே உடச்சா தான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும். அது இங்கே தான் க்ரியேட் ஆகுது. எத்தனை மணிக்கு? 1:50. ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. 2 மணிக்கு போய் மார்க்கெட் முடிகிற டைமில் என்ட்ரி எடுக்கணுமான்னு கேட்டால், இந்த இடத்துல சொதப்பல் மார்க்கெட்டாக இருந்து ஒரு மூமெண்ட்டே இல்லாத மார்க்கெட்டை தான் இந்த என்ட்ரி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு மூமெண்ட் ஆகி சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்த இடத்துல இந்த என்ட்ரிலாம் திருப்பிலாம் ட்ரை பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதுதான் டிசிப்ளின். ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான். ஸ்டாப் லாஸ் வச்சா நெக்ஸ்ட் டே தான். இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணும். இதான் பண்ணணும் அப்படின்னு வச்சு பண்ணால் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி தான், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா. அதனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிது. ஓகேங்களா. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.